ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டைலாக் ரைட்டர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ பிரியா தம்பி மேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக இருக்க போகிறாங்க. நம்ம பாரி சார் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்டேட்மே போட்டிருந்தேன். அதில் தான் நம்மளோட சிஸ்டர் ஜெயந்தி சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே ஃபாலோவர் வீடியோ தாங்க. ஸோ ஃபாலோவர் கமெண்ட்ஸ் வீடியோ தான். ஜெயந்தி சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டோரி ரைட்டர் பிரியா தம்பி மேம். ஆக்சுவலாக ஸ்டோரி ரைட்டர் அவங்க தான். திரைக்கதை வசனம் ரெண்டுமே இப்போ வந்து அவங்க தான். டயலாக் எழுதுவது மிகவும் சிறப்பு. அப்போதுதான் கதையின் டெப்த்து புரிந்து ஃபீலிங்ஸோடு எழுத முடியும் என்பதுதான் என் கருத்து. பாரிஸ் சார் அவர்களையும் நாம் குறை சொல்ல முடியாது. 50% கதை முடிந்த பிறகு அவர் வந்தது சில முரணான டயலாக் அமைந்து விட்டதாக நான் கருதுகிறேன். அதாவது அவங்க ஸ்டார்டிங்கில் இதில் நடுவில் தான் வந்தாங்களே, ஸோ அதனால் ஒரு சில வந்து முரணான டயலாக் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அவங்களுமே ஒரு சூப்பரான ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. மகாநதி மனித உணர்வுகளை அடிப்படையாக வைத்து புனையப்பட்ட ஒரு கதை. யமுனா திருமணம் செய்து கொள்ள நிவின் விஜய் சந்திக்கும் போது காவேரிக்கும் தனக்கும் உள்ள உறவை பற்றியும் அவளை என்னால் யாருக்காகவும் விட்டுட முடியாது என்று பேசும் வசனங்கள் பிரியதம்பி அவர்களால் கூட எழுதியிருக்க முடியுமான்னு தெரியவில்லை. உண்மையிலே அந்த ஒரு சீன் பாரிஸ் சார் எழுதுனதில் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. விஜய் அண்ட் நிவின் மட்டுமே அந்த ஃபுல் எபிசோட் பேசுவாங்க. அது நல்ல டிஆர்பியுமே வாங்கி கொடுத்துச்சு. ஸோ நம்மளை சலிக்கவே இல்லை. 2 பாய்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 21 மினிட்ஸ் கிட்ட ஒரு வசனம் பேசி அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் வந்து ஒரு சூப்பர்பான ரைட்டர். ஸோ அதனால் வந்து ஒரு சில இடத்துல அது மாதிரி பண்ணதால வந்து ஒரு ஃபுல்லாகவே தப்பு நம்ம சொல்ல முடியாது. பட் அவருமே ஒரு சூப்பர்பான ரைட்டர். நல்ல நான் பல வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அதான் இந்த சிஸ்டருமே சொல்லியிருக்காங்க. மேலே நிவின் அண்ட் வர்சஸ் விஜய் அந்த சீன் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. டைலாக்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். 470வது எபிசோட் அவள் மேல் தனக்கு எவ்வளவு காதல் என்று தாம்பத்திய உறவில் அவளை கொண்டு வருவதற்கு குறைவான வசனங்களை வைத்து விரசமில்லாமல் எழுதியிருப்பார். பாரி அவர்கள் ஓல்டு எபிசோட் பார்க்காம டயலாக் எழுதியது தான் கொஞ்சம் முரணாக அமைந்துவிட்டது நினைக்கிறேன். லாஸ்ட்டாக எடுத்த கொடை சீனும் அது இதற்கு காரணம் என்று நினைக்கிறேன். அதாவது அந்த கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. லிஸ்ட்டு தான் அந்த கமெண்ட்மே போட்டிருப்பாங்க. அதுமாதிரி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஆனால் வந்து பேங்க்கில் இந்த டாக்குமெண்ட் எப்படி அவர்கிட்ட போகும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம கங்காவோட நகையெல்லாம் வச்சு அந்த பேங்க்லேருந்து அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த சீனை வந்து அப்கமிங்கில் நம்ம காவேரி அவங்க வாயிலே சொல்கிற மாதிரி ஒரு ட்ராக்மே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து இந்த டாக்குமெண்ட் பேங்க்கில் இருந்தது. ஸோ அதுவுமே வந்து நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடைக்கானலேருந்து வீட்டுக்கு வந்து பேசினதுக்கப்புறம் இந்த டைலாக்குமே காவேரி வேலேருந்து வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குமே வந்து அவங்க ஒரு ப்ரூஃப் அங்கே காமிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தெரில அது எந்த அளவுக்குன்னு. பட் அங்கே வந்து பெருசாக கொண்டு வரல. அது அங்கேயே பேசி முடிச்சிருக்கலாம். பட் அங்கே அதை பேசாமல் வீட்டுக்கு வந்து அந்த டைலாக் கொண்டு வந்தது எனக்குமே வந்து ஒரு முரணாக தான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அந்த டைலாக்ஸ் வந்து மறந்துட்டாங்கன்னு நினச்சேன். பட் அதை மறக்கலை. அந்த டைலாக காவேரி மூலயமா வந்து கொண்டு வர வச்சுட்டாங்க. அதாவது அந்த டாக்குமெண்ட் எல்லாமே பேங்க்கில் இருந்துச்சு, அவர் கையில் போனது இது எல்லாமே ஃபேக் அப்படிங்கிறது அது நம்ம காவேரியுமே டைலாகாக பேசியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. சில இடங்கள்லாம் வந்து நம்ம பாரிஸரோட டைலாக் ஒரு மாதிரி இருந்தாலும் பட் நிறைய விஷயத்தில் அவர் வந்து நல்லா பண்ணும்போது பாராட்டியிருப்போம். அதுக்குமே ஒரு கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. ஏன் இந்த டைலாக் அங்கே வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நல்ல மனிதர். அவரோட வேலை அவரோட டைலாக் ரைட்டிங் நல்லா தான் இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஒரு சில இடத்துல தடுமாறுறதுனால ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தது பிரியதம்பி மேம் அவரை விட இன்னும் நல்லா எழுதுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திரைக்கதையும் தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் ரொம்ப நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. டைலாக்ஸுமே நல்லா இருக்குது. பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.